ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுறவங்க, கடன் மேலே கடன் பட்டு கலங்கி போய் நிற்கிறவங்க, இப்படி கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். 7 நாளில் நல்ல மாற்றம் தெரியும். கடன் காணாமல் போகும், பண வரவு அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டோம், வழிபாடு செஞ்சிட்டோம், ஆனாலும் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கலன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும். கடன் பிரச்சனை தீர நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம்தான். கொஞ்சமாக சிறு பருப்பு, பாசி பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி. மறுநாள் காலையில் அது நல்லா ஊறியிருக்கும். அந்த பாசிப்பருப்பை பசுமாட்டிற்கு கொடுக்கணும். அதுவும் உங்கள் கையால் கொடுங்க. கொடுக்கும்போது கடனெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு கோமாதாட்டை வேண்டிக்கோங்க. பசுவின் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளோ பசுமாட்டிற்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை இரவு ஊற வச்சு காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம். இதனால் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும். கடனெல்லாம் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருவீங்க. இதுவும் ஒரு சுலபமான பரிகாரம்தான். பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுங்க. அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பருப்பை வாங்கி கோவில் குருக்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஆதரவற்றவர்கள் வாழக்கூடிய ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம். அதை அவங்க சமைச்சு சாப்பிட்டா உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீரும். பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும். வீட்டில் உள்ள மன கஷ்டங்களும் தீரும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதே போல் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பாசிப்பருப்பு பாயசம் உங்கள் கையாலே செய்து ஆசிரமத்தில் அன்னதானம் செய்து பாருங்கள். அதே மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய வறுத்த பாசிப்பருப்பு வாங்கி காக்கா குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்பவே நல்லது. பெருமா கோயிலில் புதன்கிழமையில் சக்கரவத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வரணும். ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி தொடர்ந்து 12 வாரம் நீங்கள் செய்தாலே கடன் தீர்வதற்கான வழி பிறக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில் அந்த கிழமை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கிரகங்கள் காரணமாக அமையுது. எந்த கிரகத்தால் நமக்கு எந்த பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு அந்த கிரகத்திற்குரிய நாளில் நம்ம சில பரிகாரங்கள் செய்யணும். அப்படி செய்யறதுனால நம்முடைய பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சொந்த வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புதன் பகவானின் அருளை பெறணும். புதன் பகவானின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையில் இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். அதிலும் குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது செய்கிறவங்கள தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. மற்றவங்க தூங்க போயிடணும். இந்த பரிகாரத்தை வடக்கு பார்த்தவாறு நீங்கள் செய்யணும். இதற்காக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கும் எல்லாருமே இரவு படுத்து தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அதில் ஒரு 4 கற்பூரத்தை வைக்கணும். அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க. அது எரிய ஆரம்பித்ததும் அதில் ஒரு 4 கிராம்பை போட்டுருங்க. இது எல்லாம் எரிந்து முடியும் வரை உங்களுடைய வேண்டுதலான கடன் பிரச்சனை தீரணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருங்க. இதை தவிர உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் மனதார சொல்லலாம். இப்படி சொல்லிவிட்டு அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கற்பூரம் எரிந்து முடிந்ததும் அந்த அகல் விளக்கை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க. இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் நீங்கள் கற்பூரத்தில் கிராம்பு போட்டு யாருக்கும் தெரியாமல் எரிக்கணும். உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வைக்கணும். இந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். ரொம்ப ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை முதல்ல யார் செய்கிறீங்களோ அவங்களே தொடர்ச்சியாக 11 நாட்களும் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை
செய்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லவும் கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த பரிகாரத்தோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கணும்னா யாருக்கும் சொல்லாமல் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நடக்கும். 11 நாட்கள், இப்போ புதன்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 11 நாட்களும் இதை நீங்கள் செய்யணும். இதை முழு மனதோடு செய்து பாருங்கள். இல்லைம்மா எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை. செவ்வாய்க்கிழமை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு, இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் அளவு, இல்லை 1 ஸ்பூன் பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக ஊற போட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நாட்டு சக்கரையோ வெல்லமோ என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. போட்டு ஊறட்டும். மறுநாள் காலையில் அதை பசுவிற்கு நீங்கள் எப்படியாவது கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பை நீங்கள் பசுவுக்கு கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை ஊற போடணும். புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் காலையில் நீங்கள் பசுவிற்கு கொடுத்து மனதார கோமாதாட்ட வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், வருமானம் அதிகரிக்கணும், அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் கடவுள் தீர்த்து வைப்பாங்கன்னு முழு மனதோடு நம்புங்க. புதன்கிழமையில் பண ரீதியான அனைத்து பிரச்சனையும் நீங்கணும்னா புதன்கிழமை தோறும் பெருமாளை நீங்கள் வணங்கணும். நீங்கள் வீட்டில் வணங்கினாலும் சரி, இல்லைனா கோவிலுக்கு போய் வணங்கினாலும் சரி, ஒரே ஒரு தீபம் ஏற்றி கொஞ்சம் துளசி இலைகளை வச்சுட்டு மனதார வேண்டிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் செய்த 7 நாளில் நல்ல மாற்றம் தெரியாத உங்கள் கண் கூட பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான், வழிபாடு தான் இது. நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.